ஆட்டோமொபைல்கள் வந்த காலத்திலிருந்து பேருந்து விபத்துக்கள் உள்ளன. ஆனால் இன்று பேருந்து தீ விபத்துகளும் உயிரிழப்பும் அதிகரித்துள்ளன. ஏன்? முக்கிய காரணங்கள்: BS6 பேருந்துகளின் இன்ட்ரடக்ஷன் மற்றும் ஏர் கண்டிஷனர்டு பேருந்துகளின் வேகமான அதிகரிப்பு. DPF மற்றும் SCR சிஸ்டம்ஸ் காரணமாக BS6 பேருந்துகள் அதிக வெப்பநிலையில் ஆபரேட் செய்கின்றன. AdBlueவில் 33% அமோனியா உள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் சில கண்டிஷன்ஸில் அமோனியா தீப்பிடிக்கலாம். மேலும் பேருந்தின் ஃப்ரண்ட் பகுதியில் வயரிங் அளவு அதிகமாக உயர்ந்துள்ளது. இதனால் ஷார்ட் சர்க்யூட் ரிஸ்க் அதிகரிக்கிறது. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கிட்: இன்ஜின் அருகிலும் டிரைவர் கீழும் இருக்கும்போது ஃபயர் ரிஸ்க் அதிகரிக்கிறது, கோலிஷன் இல்லாமலும். ஆச்சரியமாக, 2 பேருந்துகளும் IS ஸ்டாண்டர்ட்ஸ் படி FR கிரேட் மெட்டீரியல் பயன்படுத்துகின்றன. இருந்தாலும் AC பஸ்ஸில் கேஷுவாலிட்டி அதிகம். ஏன்? ஒரு AC பஸ்ஸில் காற்று சுமார் 120 முறை ஒரு மணி நேரத்திற்கு ரீசர்க்குலேட் செய்யப்படுகிறது. அதாவது உள்ளக காற்று ஒவ்வொரு 30 வினாடிக்கும் சைக்கிள் ஆகிறது மற்றும் 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் காற்று ஒரு வினாடிக்கு குறைவான நேரத்தில் முழு பேருந்தையும் அடைகிறது. தீ பாசஞ்சர் ஏரியாக்கு வந்ததும் ஹாட் கேசஸ் AC ரிட்டர்ன் சிஸ்டம்க்கு இழுக்கப்படுகின்றன. சில வினாடிகளில் ஸ்மோக் மற்றும் ஃப்ளேம்ஸ் முழு பேருந்திலும் பரவுகின்றன. இதனால் வெளியேறும் நேரம் குறைகிறது. முதல் 60 வினாடிகள் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. அமைதியான ஆக்ஷன் உயிர்களை காப்பாற்றும். ஒவ்வொரு பேஸ்டருக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அவேர்னஸ் உயிர்களை காப்பாற்றும். போஸ்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவலி கிரிக்கல். ஸ்டாண்டர்ட்ஸ் வெறும் ஃபாலோ செய்வது போதாது, அவற்றை வலுப்படுத்த வேண்டும். சேஃப்டி இன்ஜினியரிங் எமிஷன் டெக்னாலஜியுடன் எவால்வ் ஆக வேண்டும். இது சிங்கிள் ஸ்டேக் ஹோல்டர் இஷ்யூ அல்ல. இண்டஸ்ட்ரி மற்றும் கவர்மெண்ட் ஒன்றாக சேர்ந்து உயிரிழப்பை தடுக்க வேண்டும். ஒவ்வொரு பஸ் ஜேர்னி பாதுகாப்பாக முடிவடைய வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டால் அமைதியாக இருங்கள். முதல் சில வினாடிகளும் நடவடிக்கைகளும் மிகவும் முக்கியமானவை. பயணிகளின் கதவை திறக்கவும், பேட்டரி கட் ஆஃப் ஸ்விட்சை அணைக்கவும், வெளியில் உள்ள மக்களை எச்சரிக்க அவசர விளக்கு அமைப்பை இயக்கவும், டிரைவர் இருக்கையின் பின்னால் இருக்கும் பெரிய அவசர சுத்தியலை எடுக்கவும், தப்பிக்க டிரைவர் இருக்கையின் பின்னால் இருக்கும் அவசர சுத்தியலை பயன்படுத்தி ஜன்னல் கண்ணாடியை உடைக்கவும், பின்புற அவசர கதவை திறக்கவும், பின்புற அவசர கதவின் கண்ணாடியை உடைத்து லீவரை இழுத்து கதவை திறக்கவும். ஒவ்வொரு பர்த்திலும் வழங்கப்பட்டுள்ள அவசர சுத்தியலை பயன்படுத்தி கண்ணாடியை உடைக்க அனைத்து பயணிகளுக்கும் அறிவுறுத்தவும். ஒவ்வொரு பஸ் ஜேர்னி பாதுகாப்பாக முடிவடைய வேண்டும்.